நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு ஏவாரி நைட்டு 8 மணிக்கே ஃபோன் பண்ணி நான் இன்றைக்கே வரேன், நாளைக்கு எனக்கு ஒரு விசேஷம் இருக்குன்ட்டாங்க. நாளைக்கு தாடத்தி அள்ளி மூட்டை போட்டுக்கலான்னு பார்த்தா இன்றைக்கி நைட்டு 8 மணிக்கே எங்கள் பெரியம்மா வீட்டுக்கிட்ட வந்து நிற்கிறேன்ட்டாங்க. அப்புறம் ஓடி போய் எங்கள் அம்மாட்ட போய் அம்மா வந்துட்டாங்களாம்மா, பெரியம்மா வீட்டுக்கிட்ட அள்ளிட்டு இருக்காங்களாம்மா அப்படின்னு சொன்னோன்னே எங்கள் அம்மா அடுத்தது வேகமாக போய் நானே எங்கள் அம்மா அப்பா எல்லாம் மூட்டை போட்டோங்க. அரை மணி நேரத்தில் எல்லாம் மூட்டை போட்டு முடிச்சிட்டோம். ஆனால் என்னென்ன பண்ணணும்னு எங்களுக்கு தாங்க தெரியும். நானும் எங்கள் அம்மாவும் பரப்பரன்னு போய் மிளகாயை அள்ளுறோம். துணி கூட மூக்கில் கட்டாமல் போயிட்டோங்க. மிளகாய் அள்ள ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் நானும் எங்கள் அம்மாவும் தும்மிக்கிட்டே தாங்க இருந்தோம். சளி பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. ஏன்டா இப்படி துணி கட்டாமல் வந்து அள்ளணுங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. 2 பேத்துக்கும் வாமிட் வராத குறை தாங்க 2 பேத்துக்கும், அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. கடைசி ஆக எங்கள் அம்மானால முடியலங்க, விட்டுட்டு வெளில ஓடிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் தாங்க எல்லாத்தையும் கூட்டி எடுத்துகிட்டு போட்டு வந்தேன். அப்பா வந்து பை தைச்சிட்டு இருக்கவே வந்து வண்டி வந்துருச்சுங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா மூட்டையில் தூக்கி போட ஆரம்பிச்சிட்டாங்க. அடையாளத்துக்கு வந்து ஏதோ ஒன்று கயிறு என்னமோ கட்டுவாங்கங்க. நம்ம எல்லாமே வந்து ஒரே மூட்டை மாதிரியே இருக்கும் எல்லோரும் போடுறது. அதனால் வந்து அடையாளத்துக்கு ஒவ்வொன்றும் வச்சுக்குவாங்க. நம்மளோட மூட்டை துணி அடையாளத்துக்கு நாங்கள் வந்து வேட்டி துணி தாங்க வந்து கட்டிகிட்டு இருந்தோம்.